வணக்கம் நண்பர்களே, ஜான்சிஸ் கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சிஸ் கிச்சன். என்னோடய வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்தடையும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு. நான் மீனில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மீன் மசாலா தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு இடித்து வச்சுருக்கேன். அப்புறமா தாளிப்பதற்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் வெந்தயம், மீனுக்கு தேவையான மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 5-6 பல்லு பூண்டு என்கிட்ட பெருசாக இருந்ததுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதில் எடுத்து வச்சு இந்த கடுகு, வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வெடிக்க விடலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறினதும் இதில் இடித்து வச்சுருந்த வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கும் போது நல்லா வாசனையாக வரும். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் போட்டு இது நல்லா வதங்கட்டும். சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இது நல்லா கொதித்து வந்ததும் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் இதில் கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீனை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு மீனாக போட்டு அதை வேக விடுவோம். இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் வேக விடுவோம். மீன் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குழம்புல போடக்குள்ள அது நல்லா வெந்து வந்துடும். அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்க தான் மீன் வறுத்து எடுக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், அதை எடுத்துடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ மீனை போட்டு ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் அதை மூடி வைக்கலாம். சூப்பர் வாசனையோட நல்ல கமகமன்னு நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள்,
எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே அது சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.